Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது காலிஃப்ளவரை வச்சு ஒரு டிஷ் தான், ஸ்ட்ரீட் ஸ்டைல் கோபி ஃப்ரைட் ரைஸ். வீட்லயே கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், ரைஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், cumin பவுடர், சோயா சாஸ், செஷ்வான் சட்னி, சால்ட், ஆயில். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், cumin பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மீடியமாக ஒரு நல்ல பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நான் காலிஃப்ளவரை பாயில் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அந்த பேட்டரில் டிப் பண்ணி டைரெக்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும் போது உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பேட்டரில் டிப் பண்ணி போட்டால் இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் இந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன், அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு இப்போ குக் ஆன உடனே இப்போ நம்ம கேப்சிகம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் செஷ்வான் சட்னி சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்பைஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் செஷ்வான் சட்னி. இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம் 200 ml ரைஸை, அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு இந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் உடையாமல் இருக்கிற மாதிரி பொறுமையாக கிளறி விடுங்க. அடியிலேருந்து எடுத்து கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் அந்த மசாலா வெஜிடபிள்ஸ்லாம் போயிட்டு நல்லா இதுவாக இருக்கும். இப்போ உங்கள் கிட்ட அஜினமோட்டோ இருந்துச்சுன்னா கடைசியாக நீங்கள் அஜினமோட்டோ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.